நவமி திதி என்று சொன்னாலே இது குலசுந்தரி என்ற தேவதைக்கு உரியது. திதி நித்யா தேவதை. இந்த குலசுந்தரியை வழிபடுபவர் யார் என்றால் சுக்கிரன். சுக்கராச்சாரியார்னு சொல்கிறோம் இல்லையா, அவனுக்கு என்னப்பா சுக்கரதசை அப்படின்றோம். ஜாதகத்திலே நமக்கு ஒரு லக்ஸரி, கம்ஃபர்ட் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் எது? சுக்கிரன். அந்த சுக்கிரன் அவதரித்த திதி நவமி திதியாம். அதனால் அவர் அனுதினமும் குலசுந்தரியை வழிபட்டு விடுவாராம். இந்த குலசுந்தரி என்பவள் 64 யோகினிகளில் காமினி என்று அழைக்கப்படுகிறார். 6 முகங்கள் உண்டாம். அந்த 6 முகங்கள், 12 கரங்கள், 18 விழிகள். அதாவது அந்த அம்மா சொல்லும்போது நெற்றிக்கண்ணுடன் சேர்ந்து ஒரு கையில் முத்துக்கள் உண்டாம். அதை போல ரத்தினங்களும் உண்டாம். தாமரை மலர்களும் உண்டாம். செல்வத்தை குறிக்கக்கூடியவள். குலதெய்வ தோஷம் இருந்தால் யார் ஒருவர் நவமி திதிக்களில் குலசுந்தரியை நினைக்கிறார்களோ, குலசுந்தரியின் புகழை கேட்கிறார்களோ, குலத்தையே சுந்தரமாக மாற்றி விடுவாள். அப்படின்னா என்னென்னா, அந்த குலமே தழைக்குமா. ஒரு தடவை நினச்சிட்டா கூட போதும். இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, காமேஸ்வரியாக, காமினியாக, கமலா என்ற பெயருடனும் விளங்கக்கூடிய குலசுந்தரி தாயே, எங்கள் குலங்களை வாழ்விக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்.